அதுக்குன்னு இப்படி எத்தனை நாள் சுத்திக்கிட்டு இருப்போம்? உங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க. கேட்டேன், ஜெமீன்தார் ஐயோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். ஆனா என்ன? விழுந்து விழுந்து சிரிச்சாரு. சரி, நீயே உங்க அண்ணனை கேட்டா என்ன? ஜமீன்தார் வீட்டுக்கும் பாம்புக்காரங்க வீட்டுக்கும் எவ்வளவு தூரம்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? ரொம்ப கிட்டதான்னு சொன்னா. அப்படியா? எதுக்கா அப்படி சொன்னாரு? அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. மச்சான் மாப்ள, ஓ மச்சான் மாப்ள, இந்த வீடு இங்க இருக்கிறதுலயே பெரிய வீடா இருக்கு மச்சான். ஆமா ஆமா, இந்த வீட்ல மட்டும் பாம்ப விட்டா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்ப நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாமா? முந்தானத்தி அந்த வீட்ல பாம்ப விட்டோமா, 60 ரூபாய் சம்பாதிச்சோமா, எனக்கு மாட்டு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வயித்துல அடிச்சிட்டேன். வாயமூடு, பெரிய தலைவலியா போச்சு. எப்ப பார்த்தாலும் சாப்பாட பத்தியே பேசுற. முதல்ல இந்த வீட்டுக்குள்ள பாம்ப விடியா, பாம்ப விடியா. சீக்கிரம் போ. ஓ மச்சான், மாப்ள, வீட்டுக்காரரை கூப்பிடு. கூப்பிட்டுவோம். பல்லு இல்லாத ஒரு பாம்பை வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் பணம் கறக்குறீங்களா? இருங்க, இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்றேன். சாமியோ, சாமியோ. என்ன யாரு? என்ன பாம்பாட்டீங்களா? இந்த பக்கம் வந்திருக்கீங்க? மச்சான், ஜெயமாலினி, ஆமா, நீ எதுக்கு இங்க இருக்க? இதான் என்னோட சொந்த வீடு. முந்தானத்தி அந்த வீட்டுல இருந்த? நான் இந்த ஊர்ல 5-6 வீட்ல வேலை செய்யறேன். எந்த வீட்ல வேலை செஞ்சாலும் அது என்னோட சொந்த வீடுதான். அப்படி போடு அருவால. ஜெயமாலினி, உன் வேலை நல்லாதான் இருக்கும். வீட்டுக்கு எஜமான கூப்பிடு, நாங்க அவர்கிட்ட பேசணும். யாரியா நீங்க? நாங்க பாம்பு பிடிக்கிறவங்க. இருக்கட்டும், எங்கேயே வந்தீங்க? நம்ம வீட்ல பாம்பு இருக்குதா ஐயா, பிடிக்க வந்திருக்காங்க. பாம்பா? நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாங்க. நான் மகடி எடுத்து ஊதுனா நாகலோகத்துல இருக்கிற நாகராஜன் கூட படம் எடுத்து ஆடி அப்படியே மயங்கி போடுவான். ஆமா ஐயா, இவங்க பாம்பு பிடிக்கிறதுல பெரிய ஆளுங்க. அன்னைக்கு கவுண்டர் வீட்ல 4 அடி பாம்பு பிடிச்சாங்க. அப்படின்னா சீக்கிரமா பிடிங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓ மச்சான், மாப்ள, எல்லாத்துக்கும் தயாரா? தயாரா இருக்க. ஊது ஊது. இந்த பாரு, கற்பூரம் தேடு. கற்பூரம் தீந்து போயிடுச்சே. சமயத்துல கால வாரிடுவிய. ஒன்ன வச்சுட்டு என்னதான் பண்றது? ஒன்ன வச்சு நாய் வாடி எப்படி குந்துரா? மாப்ள, எங்க பாம்பைய காணோம்? ஐயா, எதுக்கும் நீங்க கொஞ்சம் கற்பூரம் தான் கொண்டாங்களே. சரி. யோ, நீ எவ்வளவு ஊதுனாலும் பாம்பு வராது. ஏன், எதுக்காக மாலினி? நான் அத கைத்த போட்டு கட்டிட்டேன். ஓ மச்சான், மாப்ள, நம்ம கூட்டு வெளிப்பட்டு போச்சு. ஐயோ. ஜெயமாலினி அம்மா, உனக்கு புண்ணியமா போவோம். அந்த பாம்பை வச்சுதான் நாங்க பொழப்பு நடத்துறோம். அடுத்த ஜென்மத்தை உனக்கு நான் புள்ளையா பிறக்கிறேன். நீ என் வயித்துல புள்ளையா பிறக்கியா? நான் உனக்கு கேப்பா, அத நீ குடுத்துரு. என்னன்னு சொல்லுமா. அவ இல்லனா நான் வந்து வயித்துல பிறக்கிறேன். வாய மூடு. உங்களுக்கு தினமும் வர வருமானத்துல பாதியே இங்க குடுத்துருங்க, அப்ப விடுவேன். மச்சான், மாப்ள, பாப்பா பங்கு கேக்குதே. ஒத்துக்க. பாப்பா ஒத்துக்கிட்டோமா, பாதி உனக்கு பாதி எங்களுக்கு. என் செல்ல குட்டி வெள்ளை கட்டி இல்ல, அந்த பாம்பா அவுத்து விடு, ரேஷன் கடைக்கு போனோம். சரி சரி இரு. ஏ மச்சான், மாப்ள, மாட்டு பிரியாணி இல்ல, பழைய சோறு தான். இந்தாங்க ஐயா கற்பூரம். இந்தாயா கற்பூரம், சீக்கிரம் ஏத்து. என்னையா பண்றீங்க? ஏ மச்சான், நாகராஜன் வந்துட்டான். சீக்கிரம் கூடையில போடு போடு. வாமா கண்ணா. பாத்தீங்களா எஜமா, சமயத்துல நாங்க வரலன்னா அந்த பெரிய பாம்பு உங்களை ஒரே போடா போட்டிருக்கோம். உண்மைதான்யா, தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? அவங்க ரேட்டு 50 ரூபாயா? அதுக்கு மேல உங்க இஷ்டம், எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்போம். இந்தா 60 ரூபா வச்சுக்கோ. வாட்டா வரேன் செல்லம். வர மாலினி. என்னடா அவசரம்? யோ, எங்கேயா ஓட பாக்குறீங்க? என் பங்கு எங்க? நாங்க எங்கேயும் போகல, எங்க தானே இருக்கிறோம்.
இந்த உன்னோட பங்கு இன்னொரு 10. ஞாபகம் இருக்குதே, மறக்கவே மறக்காது. ரொம்ப கெட்டி. 30 ரூபாய். மாசம் முழுக்க கஷ்டப்பட்டாலும் 30 வராது. ஒரே நாள்ல 30 ரூபாய். எங்க தொழிலை விட உன் தொழில் பரவாயில்லம்மா. 30 ரூபாய வாங்கிட்டு எங்களுக்கு 3 பட்டை நாம போட்டேன். அழாதையா, உனக்கு இன்னொரு யோசனை சொல்றேன். அதோ அங்க பாரு, அந்த வீட்ல பெரிய பணக்காரன் இருக்கான். அங்க பாம்ப விட்டா நிறைய கிடைக்கும். ஓ மச்சான், நம்ம அதிர்ஷ்டத்தை பாத்தியா? பெரிய இடம் மாட்டி இருக்குது. ஆமா. அது சரி, ஜெயமாலிக்கு நம்ம மேல ஒரு கண்ணு தான் நினைக்கிறேன். இல்ல அவன் என் மேலதான் ஒரு கண்ணு வச்சிருக்கா. என்னது ஓ மேல கண்ணு வச்சிருக்கா? அட பாவி, கூட இருக்கிறவனுக்கு குழி பறிக்கிறியா? போடா. எனக்கு என்னடி பட்டிக்காட்டு போன மாதிரி. கண்ணு முன்னாடி திருட வந்தா உன்னை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? ஏய், எனக்கு என்னடி குறைச்சல? என்ன மாதிரி ஒரு மன்மத உனக்கு கிடைக்க மாட்டான். என்னடி நினைச்சிட்டு இருக்க? மாமாவை வாய்க்கு வந்தோடி பேசுற? அவ சின்ன பொண்ணு, அவளை எதுக்கு அனாவசியமா திட்டுற? உன் கண்ணுக்கு அவ எப்போ சின்ன பொண்ணுதான். எல்லாம் நீ குடுக்கற செல்லம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படியே பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். இந்த வாயாடி பொண்ணுக்கு இன்னொரு வாயாடி பையனா தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன் இவங்க 2 பேருக்கு ஒத்து வராதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? அதுக்கு இல்லம்மா, செடியில பூத்த பூவை சாமிக்கு தானே போடணும். அன்புள்ள லக்ஷ்மி. கணபதி, எப்படி இருக்க? ஒண்ணும் நல்லா இல்லையா? பிரியமான என் அன்பு காதலி லக்ஷ்மிக்கு இது எப்படி இருக்கு? இதுவும் நல்லா இல்லையா? என் உயிருக்கும் மேலான லக்ஷ்மிக்கு தெரியும்டா. இரு, மொத்தத்தையும் எழுதிடுறேன். இங்க வா. எனக்கு ஒரு உதவி பண்றியா? இதை எடுத்துட்டு போய் லக்ஷ்மி கிட்ட கொடுக்கணும். இந்தா. கணபதி, யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. ஆஞ்சி, நேத்து ராத்திரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல ரவி எவ்வளவு அழகா சிரிச்சார் தெரியுமா? அப்பப்பா, நீ எவ்வளவு கோவமா சிரிக்கிற? அவர் எவ்வளவு அழகா பூ மாதிரி சிரிச்சார் தெரியுமா? இந்த கடுதாசியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வரியா? டான்ஸை எதுக்காக நிறுத்துற குரு? இன்னொரு தடவை மகுடிய ஊதுன உன் கைய கால வெட்டி போட்டுடுவேன். அதான் எதுக்காகன்னு கேக்குறேன். எதுக்குன்னு என்ன கேட்காத. இந்த சத்தத்தை கேட்டாலே என் உடம்பு அது ஒரு மாதிரி ஆகுது. இனிமே இந்த சத்தத்தை நான் கேட்க கூடாது. இந்த புத்துல இருக்கிற பாம்பு நம்ம குலதெய்வம். அண்ணா, அப்பா எப்பவுமே சொல்வாரு, இதான் நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு வருதான். பூர்ணி, பாம்புனா உனக்கு பயம் இல்லையா? நம்ம குலதெய்வம் கிட்ட நமக்கு எதுக்கு பயம்? ஆனா இதுக்கு ஒரு குட்டி பாம்பு இருக்கு, அதான் வாலு. அந்த குட்டி பாம்ப அம்மா பாம்பு எப்பவுமே பிரிஞ்சிருக்காது தெரியுமா? வர வர உனக்கு தைரியம் அதிகமாகிட்டே போகுது. வா. எனக்கு அர்ஜென்ட்டா 6 அடி நீள பாம்பு வேணும். அதெல்லாம் இப்ப முடியாது. தலைவா, எங்க இன்ஸ்பெக்டரோட பையனுக்கு வயிறு பெருசாயி ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கான். 6 அடி நீள பாம்பு தோலை உரிச்சு பெல்ட் செஞ்சு போட்டதான் வயிறு சரியாகணும் வைத்தியர் சொல்லிருக்காரு. வரியா, உன் பேர் என்ன? Why not 2? நீ எதுவா இருந்துட்டு போ, எனக்கு என்ன?
ஃபைன் ஆட்டுக்குவான். 6 அடி பாம்புக்காக இந்த துரைய தேடி வந்தியா? 30 அடி பாம்பை தவிர வேற சின்ன பாம்பெல்லாம் பிடிக்க மாட்டேன். அப்படின்னா நான் எங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறேன். இன்ஸ்பெக்டர் சொல்றிய? எந்த இன்ஸ்பெக்டர்ப்பா? மலையூர் மம்மிட்டியான மறைமுகமா போட்டு தரலாருல அவதாயா? மச்சான் முடிச்செல்லாம் கட்டு, இல்லனா முட்டிக்கு முட்டி தட்டிட போறாங்க. ஏன் மாப்ள அவசரப்படுற? கிடைச்சிருக்கு, சீக்கிரம் போ.